நாமக்கல்லில் கரும்புகளை கொள்முதல் செய்வதற்கு அதிகாரிகள் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அடுத்த சமயசங்கிலி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஆட்சியர் வருகை தந்து கரும்புகளை ஆய்வு செய்த நிலையில் சமயசங்கிலி கிராமத்தில் கரும்புகளை அறுவடை செய்யும் பணிகள் துவங்கியுள்ளன. இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு சமயசங்கிலி கிராமத்தில் கரும்புகளை கொள்முதல் செய்வதில் சுணக்கம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று விட்டதால் கரும்புகள் தேக்கமடைந்து உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கரும்பு எப்பயுமே எடுப்பாங்க, ரெகுலராக எடுப்பாங்க. வருஷம் 5.5 லட்சம் கரும்பு போயிருங்க. இந்த வருஷம் வெறும் 50,000 கரும்பு தான் வெளியே போயிருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் அப்படியே நிற்குதுங்க. கவர்மெண்ட்டுக்கோசரமே நாங்கள் சாகுபடி பண்ணுவோம். வருஷம் வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கரும்பு எடுப்பாங்க, 5,50,000 கரும்பு எடுப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 கரும்பு தான் போயிருக்குதுங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகம் லாபம் வர்ற மாதிரி கமிஷன் கொடுக்குறாங்க, 4 ரூபா கமிஷன் வருதுனால வெளியே போகிறாங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் நான்லாம் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிறேங்க. மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகி போச்சுங்க. கிட்டத்தட்ட 25 வண்டி எழுதியிருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. இன்னும் கவர்மெண்ட்ல இன்னும் எந்த ஒரு இது எடுக்கலைங்க. நாங்கள் ஒரு ஏக்கரை கரும்பு போட்டுருக்குறோங்க, பேராட்சி தோட்டத்துக்கிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 5 வருஷம் ஆகி போச்சுங்க. நான் தான் பண்ணையம் பண்ணிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அவையெல்லாம் ஒரு வேலையும் பண்ண தெரியாதுங்க அவங்களுக்கு. அப்புறம் எங்கள் கரும்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுவோம், நவநப்பெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு கடனை வாங்கி கொண்டாந்து எல்லாம் காட்டுக்குள்ளே செலவு பண்ணி வச்சுருக்குறோம். உப்பு மருந்து எல்லாம் போட்டு எடுக்க மாட்டேங்கன்னா 5 வண்டி 10 வண்டி தான் எடுப்போங்கிறாங்க. ஒவ்வொரு காட்டில் அதிகமாக எடுக்கிறாங்க.